இது என்னது ஓடுறாங்க ஒன்னாம் கட்ட பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைன்னு தெரியல. நம்பர்ஸ் தானே. மொத்தமா கரெக்ட். தமிழகத்துல இருக்கிற 39 நம்பர்ஸ். 39 நம்பர்ல வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சது, எனக்கு என்ன பிடிச்சது இவ்வளவுதான். அடுத்த 3 அமைச்சர்கள் மேல நடவடிக்கை வந்து எப்ப வேணாலும் எடுக்கலாம். KKS, தங்கமணி அரசு, அதே மாதிரி ஐபி எந்த நேரம் வேணாலும் நடக்கலாம். அப்படி ஏன் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸோட இருக்கிறதுனாலதான். இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ல நிறைய சேஞ்சஸ் நடக்குது. So which is what we are experiencing. அதனால தான் சொன்னேன், முன்னாடி பார்த்த டைனமிக்ஸும் இன்னைக்கு பார்த்த டைனமிக்ஸும் வேற. காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல டிஎம்கே இல்லாம வந்து இருக்கிறதுங்கிறது வெரி வெரி பாண்டிச்சேரிங்கிறது வந்து ஒரு 4-5 பேரை மையமாக கொண்டு நடக்கின்ற ஒரு இடம். ரங்கசாமி, நாராயணசாமி, நமசிவாயம், லட்சுமி நாராயணன், இவ்வளவுதான். மொத்தமே இந்த கூட்டணிகள் வந்து இவ்வளவு பிரச்சனை இல்லைன்னா நமக்கு பேசுறதுக்கே டைப் எல்லாம் போயிருக்கோம். குறிப்பா அதிமுகவும் பாஜகவும் கிடையே இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னா அது 2019 இருக்கின்ற அதே கூட்டணி தொடர்கின்ற ஒரு நிலையா இருக்கும். இப்ப தமிழகத்தை பொறுத்தவரை வந்து ஒரு ஓப்பன் ஃபீல்டு மாதிரி தெரியுது. இப்போ திமுக பேட்லிங் ஆன்டி இன்கம்பன்சி, காங்கிரஸ் கூட இன்னும் பேச்சுவார்த்தைகள் போய் கொண்டிருக்கிறது, விசிகா கூட இன்னும் பேச்சுவார்த்தைகள் போய் கொண்டிருக்கிறது, இடதுசாரிகள் கூட முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி சின்ன கட்சிகள் சரி சின்ன கட்சி IUML அந்த மாதிரி கட்சிகளும் முடிச்சிட்டாங்க. பாஜகவை பொறுத்தவரை இன்னைக்கு சரத்குமார் வந்து இணைஞ்சிருக்கிறாரு, ஏசி சண்முகம் இணைஞ்சிருக்கிறாரு, அதே மாதிரி IJK நபர் வந்து பாரிவேந்தர். அப்கோர்ஸ் இதுல முக்கியஸ்தர் வந்து வாசன் தான், ஒரு ஃபுல் டைம் பாலிட்டிஷியன், ரொம்ப நாளா இருந்தவர்னு பார்த்தோன்னா வாசன் தான். அதை தாண்டி வந்து பாஜகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி இப்போ பாமக வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தேமுதிக கூட அதிமுக இப்ப நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். இது என்னது ஓடுறாங்க 1ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைன்னு தெரியல. நம்பர்ஸ் தானே. மொத்தமா தமிழகத்துல இருக்கிற 39 நம்பர்ஸ். 39 நம்பர்ல வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சது, எனக்கு என்ன பிடிச்சது இவ்வளவுதான். நம்பர்னுடைய ஒரு இஷ்யூ தான். அப்கோர்ஸ் ராஜ்யசபா சீட்டு இது இப்ப சமீப காலத்துல இருக்கின்ற ஒரு ட்ரெண்டா தான் பாக்குறேன். ஒரு 10 வருஷத்துக்குள்ளால இருக்கின்ற ஒரு ட்ரெண்டாக தான். அதாவது உங்களை வந்து இங்க அகாமடேட் பண்ண முடியல. இப்ப கலைஞர் வந்து முன்னாடி வந்து சொல்லுவாரு, இதயத்தில் இடம் கொடுத்துறேன் அப்படின்ட்டுருவாரு, அதோட முடிச்சிருவாரு. ராஜ்யசபா எல்லாம் ஒன்றும் ப்ராமிஸ் பண்ண மாட்டாரு. ஆனா இப்ப இருக்கின்ற கட்சிகள் சிறிய கட்சிகள் ஆனாலும் ராஜ்யசபா டிமாண்ட் பண்றாங்க. அப்போ ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரிகிறது, அது திமுக கூட்டணியாலும் சரி, அதிமுக கூட்டணியாலும் சரி, பாஜக கூட்டணியாலும் சரி, கூட்டணின்னு சொல்ல முடியாது, இன்னும் கட்சிகள் வர வேண்டி இருக்கிறது. அனைவரும் வந்து டிமாண்டிங் பவுண்ட் ஆஃப் ஃபிளஷ். எங்களுக்கு இன்னொரு லோக்சபால இதுல கொடுங்க, இல்லை என்றால் எங்களை வந்து ராஜ்யசபால அகாமடேட் பண்ணுங்க என்று கேட்கிற அளவுக்கு, அதாவது அவர்களுக்கு வந்து அவருடைய வர்த்து வந்து இந்த தேர்தல் தான் தெரிகிறதோ என்ற அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவதாக இப்போ இந்த மிடில் லெவல் இருக்கின்ற கட்சிகள், அதாவது சிறிய கட்சிகள் என்று கூற முடியாது, லிமிடெட் இன்ஃபுளுன்ஸ் இருக்கின்ற கட்சிகள் வச்சுக்கலாமே. அது ஒரு மதிமுக ஆனாலும் சரி, தேமுதிக ஆனாலும் சரி, பாமக ஆனாலும் சரி, காங்கிரஸ் கூட ஒரு லிமிடெட் இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற கட்சி தான். அவர்கள் எல்லாம் வந்து அவர்களுடைய ஆர் தே பஞ்சிங் அபவ் தேர் வெயிட் என்ற அந்த கேள்வி கூட இருக்கிறது. இப்ப காங்கிரஸ் வந்து திமுக கூட போகலன்னா யாரோட போவாங்க, அந்த கேள்வி இருக்கிறது. ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி ஒரு தியரி இருக்கிறது என்னென்றால், அதனாலதான் பாஜக வந்து அதிமுகவை வெளியே வச்சிருக்கிறது, காங்கிரஸ் வந்தா காங்கிரஸ் கூட போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பேச்சு அடிபடுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது, திரைமறைவுக்குள்ளால என்ன நடக்குதுன்ற நமக்கு தெரியாது. அப்படி இருந்தால் கூட இப்ப காங்கிரஸுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கான்ற கேள்வி இருக்கு. இப்ப திமுகவை பொறுத்தவரை திமுக 2004 முன்னின்று யூபிஏ என்று பேர் வர்றதுக்கு முன்னாலேயே டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ் என்று கலைஞர் அறிவிக்கிறார். சோனியா அம்மையாரை வந்து அதனுடைய தலைவராக ஏற்றுக்கொள்கிறார். சோனியா அம்மையார் தான் பிரதமர் வேட்பாளர் என்று கூட அவர் வந்து பேசுறாரு. அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்கோர்ஸ் நடுவுல இந்த ரெய்டு விட்டதுனால, இந்த சிதம்பரத்துக்கு திமுக டெஸ்ட்ராய் பண்ண வேண்டும் என்ற அந்த எண்ணத்துல வந்து 2G ரெய்டு நடக்கிறது. அதை தாண்டி வருகின்ற இந்த 2011 சட்டசபை தேர்தல்ல அவர்கள் 60க்கும் மேற்பட்ட சீட்டுகள் வந்து கேட்டு வாங்கினது. 2014 அதனால வந்து 2 கட்சிகளும் தனியாக நின்றது. இதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம்ல நடந்த, அதுவும் இங்க இருக்கின்ற சில தலைவர்களால், குறிப்பாக சிதம்பரம் போன்ற நபர்களால் நடந்த அந்த பிரச்சனையை தவிர, திமுக பாத்தீங்கன்னா எல்லா காலத்திலையும் காங்கிரஸோடு ஒரு நல்ல சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. மாறன் போன பிறகு பாஜகவோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிச்சயமாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில அது கொண்டு வர்றதுக்கான ஒரு நபர் வந்து இந்த பக்கம் கிடையாது, அந்த பக்கம் கிடையாது என்ற ஒரு நிலைமை வந்து ஆயிற்று. சோ அந்த ஒரு நிலையில பார்க்கும்போது காங்கிரஸ் எங்க போவாங்கன்ற கேள்வி இருக்குது. அதாவது ஒரு சீட்டுக்கு அரை சீட்டுக்காக இங்க வந்து காங்கிரஸ் வந்து சண்டை போடுறது பெரிய ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. நாங்க வந்து 10ல இருந்து கீழே போக மாட்டோம் என்றெல்லாம் சொல்றது வந்து நிச்சயமாக வந்து அது எந்த அளவுக்கு ஒரு கூட்டணியில் இருக்கின்ற ஒரு தலைமை கட்சி, அதாவது
காங்கிரஸ் எப்படி ஜெயிக்கும்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸுக்கு அப்கோர்ஸ் சைலண்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா வேலை செய்யறது எல்லாம் திமுக காரன் தான். லிட்டரலி திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் தூக்கி கொண்டுதான் காங்கிரஸ் வந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் காங்கிரஸ்காரர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும். ஒருவேளை கன்னியாகுமரியில் ஜெயிக்கலாம் என்று கருதுகிறேன். பாக்கி ஒரு இடத்துலயும் அப்படி ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இப்ப வந்து திமுக வந்து இந்த அலையன்ஸ் விட்டு வெளியே வந்ததுன்னா பாஜக கிட்ட இருந்து இவ்வளவு பிரஷர் வராது. 3 அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜி, பொன்முடி. அடுத்த 3 அமைச்சர்கள் மேல நடவடிக்கை வந்து எப்ப வேணாலும் எடுக்கலாம். KKS, தங்கந்தன் அரசு, அதே மாதிரி IP. எந்த நேரம் வேணாலும் நடக்கலாம். அப்படி ஏன் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸோட இருக்கிறதுனாலதான். அவங்க வெளியே வந்துட்டு அந்த பிரச்சனையே கிடையாது. இப்ப வந்து ஜெகன் மேல ஏதாச்சும் ஆக்ஷன் நடக்கிறதா, இல்ல இவர் மேல BRS நம்முடைய சந்திரசேகர் ராவ் மேல ஏதாச்சும் ஆக்ஷன் நடக்குது ஒண்ணுமே கிடையாது. அப்போ சமீபத்தில் இருக்குன்னா நம்மள அந்த பொது புரிதல் என்னன்னா காங்கிரஸ் கூட இருந்தா உங்களுக்கு பிரச்சனை வருது. அதையும் தாங்கி கொண்டு வந்து திமுக கூட இருக்கிறது. அதுல வந்து 1 சீட் 2 சீட்டுக்கான அந்த பிரச்சனையை ஓடுகிறது. பிஜேபியினுடைய அந்த டிமாண்ட் நிச்சயமாக நியாயமான டிமாண்ட் தான். அதாவது அவர்கள் நிச்சயமாக வலது இந்த சிபிஐ சிபிஎம் விட பெரிய கட்சிகள் 2 கம்பைன்டு சிபிஐ சிபிஎம் இருந்தா கூட அதை விட பெரிய கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நிச்சயமாக வளர்ந்திருக்கிறார்கள், அது மாற்று கருத்திலே. பாஜகவை தவிர இன்னொரு கட்சி வந்து தமிழகத்தில் வந்திருக்கணும், அது விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்க முடியும். வேற ஒரு கட்சியும் வளர்ந்ததாக நமக்கு சொல்ல முடியாது. அதிமுக இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் போயிருக்கிறது. திமுக வேணா ஆட்சியில் இருக்கிறதுனால இப்ப வளர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம். பட் அது வந்து அது ஒரு நேச்சுரல் குரோத் என்று சொல்ல முடியாது. அப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகளினுடைய டிமாண்ட்ல வந்து நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய டிமாண்ட் தான். பட் இந்த தேர்தல்ல முடியுமான்னு தான். அதாவது லெப்ட் கூட இப்ப முடிச்சிட்டாங்க. அந்த முடிக்கின்ற தருவாயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஃபார்முலால தான் போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு மேல யாருக்குமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றத அடிப்படையில் தான் இப்ப வந்து சிபிஎம் ஆனாலும் சிபிஐ ஆனாலும் கையெழுத்து போட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து இப்ப திமுக முன்னாடி இருக்கிறது. அப்ப இது எல்லாம் நம்ம என்ன பேசிக் கொண்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா கடைசியில விட்டு போற இடம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகளும் அதிமுக போனா ஒன்னும் புதிதா சாதிச்சிட முடியாது. இருக்கிற 2 சீட்டும் போயிடும் என்று நான் கருதுகிறேன். அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடியுடைய அந்த ஒரு பெரிய ஆளுமை என்ற ஒரு இது வந்துச்சு. 2021 அவ்வளவு நல்ல ஒரு சிச்சுவேஷனுக்கு வராரு. 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை ஜெயிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஜெயலலிதா இல்லாத அதிமுக என்ன நடக்கும் என்று தெரியாத இருக்கின்ற ஒரு சமயத்துல வந்து அவர் முன்னாடி நின்று கம்ப்ளீட்டா லீட் பண்ணி ஜெயிக்க வச்சாரு. அதன் பிறகு எனக்கு திடீரென்று ஒரு அவுட் ஆஃப் ஸ்டீமோ என்ற அந்த ஒரு தோற்றம் எனக்கு வருகிறது. அது என்ன தெரியல, பணம் செலவழிக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய பிக் டிக்கெட் பப்ளிக் மீட்டிங்ஸ் காணோம். பொதுவாக பல இடங்கள்ல அவர்கள் வந்து தோற்றமளிக்க வேண்டும் இல்லையா தலைவர்கள் இல்ல. அப்பதான் அந்த ஒரு கண்டென்ட் வரும், மீடியாவுக்கும் கண்டென்ட் வரும். அதே மாதிரி நிறைஞ்சு நிக்க வரும் மீடியாவில். அண்ணாமலை நடந்திருக்கிறார் இல்லையா, ஒரு பயணம்னாரு, இந்த பயணத்தினால நிறைஞ்சிருக்கிறாரு. அப்போ என்னுடைய கருத்து பாத்தீங்கன்னா பிஜேபி அண்ட் அதிமுக தனித்து நிச்சயமாக திமுகவுக்கு அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வெற்றி உறுதி செய்தது மிகப்பெரிய வெற்றியை உறுதி செய்கிறது. நிச்சயமாக இது மார்ஜின்ஸ் வந்து இவ்வளவு பெரிய மார்ஜின்ஸ் இருக்காது. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது இதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து திமுக காங்கிரஸ் வந்து எதற்கு பிஜேபியும் அதிமுகவும் ஒத்தாசை செய்கிறது என்ற கேள்வி நிச்சயமா இருக்கிறது. அதை பத்தி வேணா சேதுராமன் சொல்லுங்க ரமேஷ். இல்ல நீங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணீங்க. நிச்சயமா ஒரு விசிகேங்கிற ஒரு கட்சி வந்து அதுவும் வந்து என்னன்னா பாமகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய இன்னொரு ஜாதி கட்சியாகத்தான் பார்த்து. ஆனா அதுல அவங்க வந்து அந்த ஓட் பேங்க்ங்கிறத ஒரு கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அவங்க தரப்புல இருந்து சீட்டு எதிர்பார்க்கறாங்க. அது வந்து இந்த பக்கம் வந்து லோக்சபா காலத்துல அதை ஒட்டி அதுக்கப்புறம் அவங்க ராஜ்யசபா கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொல்ற கண்டிஷன் பாத்தீங்கன்னா நாங்க எங்க சொந்த சின்னத்துல தான் நிற்போம் அப்படிங்கிற கண்டிஷன். இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆனா ஒரு விஷயம் என்னன்னா நீங்க சொன்னதான் பவுண்ட் எவ்ரிபடி ஆஸ்கிங் ஃபார் அ பவுண்ட் ஆஃப் ஃபிளஷ்ன்னு சொன்னீங்க. அது வந்து இப்ப திமுக எப்படி பார்க்குது அப்படின்னாக்க தங்கள் கூட இருக்கணும், தங்கள் கூட்டணி கட்சியா இருக்கணும், ஆனா அவங்க வளரக்கூடாதுங்கிறதுலயும் ஒரு இன்டைரக்டான இது எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடியதுதான். ஓ ஏடிஎம்கேவே வந்து பாஜகவை வந்து ஒரு இதுவா எதுக்காக பாக்குறாங்கன்னாக்க நாளைக்கு நம்மளோட வாக்கு சதவீதம் தான் இவங்க தின்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த ஆஸ்பெக்ட்ல தான், அந்த ரிசர்வேஷன் தான். இப்போ நீங்க இது விசிகா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி விசிகா அவங்க வந்து முன்னாடி மக்கள் நல கூட்டணி அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. அதாவது ஓப்பனாவே வந்து திருமா அவர்கள் பேசும்போது வந்து சொல்லியிருக்காரு கடந்த காலங்களில், எங்க 3வது கோர்ஸ்ங்கிறது ஒன்றும் இதுவாகாது,
பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தமிழகத்துல இன்னைக்கு நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாச்சு. அதுவும் முக்கியமான கட்சிகள் அந்த சமயத்துல ரொம்ப பிரைம் பீக்ல இருந்த தேமுதிக, அப்புறம் சொல்லக்கூடியது வந்து இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு இன்னைக்கு இருந்ததை விட அன்னைக்கு பெட்டரான ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க. வைகோ அவர்கள் அவங்க மதிமுகவும் வந்து நல்ல பொசிஷன்ல அன்னைக்கு இருந்தது. அதையெல்லாம் மீறி அவங்களால ஒரு சீட்டும் ஜெயிக்கணும், ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையா இருந்தது. சோ இது வந்து எய்தர் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்ங்கிற மாதிரி இது திமுகவா அதிமுகவாங்கிற பொதுவான இருந்தது. இன்னொன்னு நீங்க வந்து அதிமுக பத்தி சொன்னீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அதிமுக பத்தி சொல்லும்போது அந்த 80+ சீட் அவங்க இவங்க தரப்புல இருந்து ஜெயிச்சதுங்கிறது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். நிச்சயமா இதுல ஒரு தோல்விக்கும் காரணம், அதாவது அவங்க இதை விட அதிகமா ஜெயிச்சிருக்க முடியும் அந்த உரசல்கள் இல்லாம இருந்தா. ஒரு வேளை ஓபிஎஸ் அகாமடேட் பண்ணியிருந்தாலும், அதே மாதிரி தினகரன் இது, ஏன்னா அதுக்கப்புறம் பேசி தீர்த்துக்கலாம், முதல்ல வின் பண்ணிடுவோங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தா அவங்களோட இதுவே பார்த்திருந்தீங்கன்னா அந்த ஆட்சி அதிகாரம் இதை எப்பவும் நம்ம வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஒருத்தர் விட்டுறக்கூடாதுங்கிற வரைக்கும் ஒன்னா இருந்தாங்க. சோ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்திருந்தா மேபி அதிமுக கண்டினியூ பண்ணிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பல தொகுதிகளில் பார்த்தா 1500 ஓட்டு வித்தியாசத்துல கூட அவங்க லூஸ் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது ஒரு டஃப் காலா கூட இருந்திருக்கலாம். ஆனா இபிஎஸ் எடுத்த முடிவு என்னன்னாக்க அதிமுக இரட்டை இலை அப்பதான் வந்து ஜெயலலிதா அம்மையார் அந்த ரீசன்ட் பீரியட்ல தான் இறந்தாங்க. அந்த இம்பாக்ட்ஸ் அதையெல்லாம் வைத்து நீங்க பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்த ஒரு கிளவுட் அது வந்து இப்போ அந்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி இருக்காங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து அந்த ஆளுமை, ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு வந்து இப்போ நீங்க அந்த எம்ஜிஆர் பீரியட் அதை தாண்டி வந்து ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த பீரியடையும் இப்ப நம்ம கடந்துட்டோம். இப்ப நீங்க இன்னொரு அடுத்த டேர்ம் வரப்போற வாக்காளர்கள் கிட்ட நம்ம அடுத்த ஜெனரேஷன் கேட்டோம்னா அவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு ஜெயலலிதா அம்மையாரை பத்தி தெரியும்னு கேட்டாக்கா அது ஹானஸ்ட்லி அதுக்கு ஒரு இதுவே இருக்காது இல்லையா? அதை தனது வந்து இப்ப தனியா தன்னோட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா, ஒரு கான்பிடன்ஸ் எஸ்டாப்ளிஷிங் லீடரா எடப்பாடி அவர்கள் இருக்காரா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஆனா அவரோட ஆஸ்பெக்ட்ல நான் என்னன்னு பாக்குறேன், பர்சனலா என்னுடைய வியூ என்னன்னாக்க, எனக்கு 26 24 பார்ப்போம், போட்டிடுவோம், இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் போட்டு பார்ப்போம். என்னோட அல்டிமேட் கோல் 26 தான். ஏன்னா 24ன்னு சொல்லும்போது 19ல வந்து ஒரே ஒரு சீட்டு, அதுவும் வந்து ஓபிஎஸ் உடைய மகன். எனக்கு லோக்சபால என்ன போச்சு, ராஜ்யசபான்னு வந்து என்கிட்ட இருக்க எம்எல்ஏஸ் வச்சு எப்படி இருந்தாலும் எனக்கு ராஜ்யசபா சீட் கிடைச்சிட போகுது. அந்த மாதிரியான விதத்துல அதே மாதிரி நீங்க நாளைக்கு வந்து ஒருவேளை 26லயே பாஜக கூட ஒரு கூட்டணி வைக்கணும்னாலோ இல்ல மற்ற கட்சிகள் கூட கூட்டணி வைக்கணும்னா கூட நீங்க சீட் ஷேரிங்னு பேசும்போது உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு ஒரு ஹோல்டு இல்லைன்னு சொல்லலாம். அப்படின்னாக்கா அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹோல்டு வேணும். அது இப்போ என்ன 2 வருஷத்துடைய ரீடிங் வர்சஸ் 5 இயர்ஸ் ஓல்டு ரீடிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, கள நிலவரம். அதை பாக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை முடித்து விட்டு அவங்க வந்து சரி இப்படி வந்தா ஓகே. ஏன்னா இன்னொன்னு அவர் என்ன பாக்குறாருன்னா ஆன்டி இன்கும்பன்சி தனக்கு ஃபேவரபிளா வரும். நம்ம எந்த காலத்துலயும் சொல்லலாம். இப்போ நம்ம திமுகவுக்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருந்ததுன்னா இவங்க தரப்புல இருந்து இந்த ஓட்டுகள் சிதறியது. அதாவது கூட்டமா இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்க அந்த தரப்புல இருந்து அந்த ஏடிஎம்கேவோட அந்த கோர் அந்த அம்மா ஃபாலோவர்ஸ், ஜெயலலிதா அம்மையார் அவங்களோட ஃபாலோவர்ஸ், இல்ல இரட்டை இலை அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒரு சிலர் ஓட்டு போடாம போனது. அப்புறம் வந்து நீங்க வந்து ஒரு பீரியட் எடுத்துங்க, நம்ம ராம் மந்திருக்கு அந்த இனிஷியலா நான் சொல்றது ரத யாத்திரை அந்த பீரியட்ல ஒரு நம்ம அதை தொடர்ந்து வந்த ஒரு எழுச்சி பார்த்து அதுக்கப்புறம் பிஜேபிக்கு இருந்த ஓட்டர்ஸ் கூட எங்க போய் திரும்ப மெர்ஜாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏடிஎம்கே நோக்கி தான் போனாங்க. அதாவது எதுக்குப்பா இவங்களுக்கு போட்டுட்டு அதுக்கு வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு திமுக ஜெயிச்சிரும். அந்த சாஃப்ட் ஹிந்துத்வாவோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஜெயலலிதா அம்மையார பார்த்தாங்க. அப்ப அப்படி போச்சு. அந்த மாதிரியான ஓட்டுகள்லாம் திரும்ப இந்த பக்கம் வருது, இப்ப பிஜேபி பக்கம். இதையெல்லாமும் பாக்குறாங்க இல்லையா? சோ இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ல நிறைய சேஞ்சஸ் நடக்குது. So which is what we are experiencing. அதனாலதான் சொன்னேன், முன்னாடி பார்த்த டைனமிக்ஸும் இன்னைக்கு பார்த்த டைனமிக்ஸ்க்கும் வேற. இன்னொன்னு முன்னாடி பார்த்ததுல வந்து கூட்டணிக்குள்ள வந்து பிரதானமான ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இல்லாம இன்னைக்கு என்னன்னா அந்த பிரதானமாக சொல்லக்கூடிய அளவுல பாஜக ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பெருமளவான வாக்கு சதவீதம் ஒண்ணு அதிமுக இருந்து பிரியும், டிஎம்கே ஆன்டி இன்கும்பன்சி சொன்னா அது ரெண்டா பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அதிமுகவா பாஜகங்கிறது ஒண்ணு. மூணாவது விஷயம், இளைஞர்கள் புதுசா வந்துட்ட ஓட்டர்ஸ் அவங்க எந்த பழக்கத்தை நோக்கி போக போறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம்னாக்க இந்த மொத்த இதுலயும் வந்து இவங்களோட கோர் ஓட்டர்ஸ எப்படி
இது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிற ஷேர் என்ன, அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நம்ம பார்க்கணும். கோரா அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம். இது போக வந்து மைனாரிட்டி ஓட்ஸை ஸ்பிளிட் பண்றதுக்கான முயற்சியில, ஏன்னா திமுகவுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்ங்கும் போது, நீங்க வந்து நமக்கு ஒரு சிம்பிள் கணக்கு சொல்றோம், இந்த பக்கம் 100 அந்த பக்கம் 100, நீங்க இங்க இருந்து ஒருத்தர் ஓட்டு போடாம போனா டிஃபரன்ஸ் 1, ஆமா ஆமா எது தரப்புக்கு ஓட்டு போட்டா டிஃபரன்ஸ் 2, 2 ஆமா உங்களுக்கு ஆமா அதேதான் இந்த பக்கம் போட்டா டிஃபரன்ஸ் 2. சோ அதுல வந்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஏடிஎம்கே கொஞ்சம் எடுக்கிறாங்க. ஆனா அவங்களால வந்து பாஜக வெளியில போறதோட அதுக்கு காம்பன்சேட் பண்ற அளவுக்கு அந்த ஓட் ஷேரை இவங்க வந்து ஒரு இம்பாக்ட் இது பண்ண முடியுமா? பிளஸ் டிஎம்கே தான் இப்போ போக்கஸ் அப்படின்னாக்க அந்த டென்ட் கிரியேட் பண்றது, அதை எப்படி பண்ணுவாங்க? நீங்க வெற்றி அப்படிங்கறது சொல்றீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல மெஜாரிட்டின்னு சொல்லுவேன். ஆனா அது எவ்வளவுங்கிறது வந்து நம்ம அதுக்காக ஃபுல் ஸ்வீப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா மக்கள் கிட்டக்க கிரவுண்ட் லெவல்ல நிச்சயமா இந்த 3 வருஷத்துல ஒரு வெறுப்பை சம்பாதிச்சிருக்காங்கிறது, இது வந்து நான் வந்து ஒரு பயஸ்டு ஒரு வியூல சொல்லல, நம்ம ஒரு காமன் சென்ஸா நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம் பேசுறோம் அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். அது ஒரு வெறுப்பை சம்பாதிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு போட்டதே என்னன்னாக்க, திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில என்ன போட்டாங்கன்னு நீங்க பாருங்க. முன்னாடி மாதிரி திமுக கிடையாதுப்பா, இப்போ இருக்கும் ஒரு எவால்வாய் வந்திருக்கும்ன்ற ஒரு அந்த மைண்ட் செட்ல வந்து நிறைய பேர் இருந்தாங்க, அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ். அதுவே வந்து லெட் டு a big thing. பட் இப்போ என்னன்னா அந்த ஒரு 3 வருஷத்துல அது இல்லங்கிற மாதிரியான ஒரு இது வந்ததுனால அது ஒரு டிசல்யூஷன் கிரியேட் ஆகிறதுனால தட் இஸ் ஆல்சோ மேக்கிங் a huge impact. சோ இந்த ஆஸ்பெக்ட் 2 இது எல்லாம் மீறி பார்க்கும்போது இப்ப இங்க ஸ்பிளிட் என்ன நடக்க போகுது, அதாவது ஆன்டி டிஎம்கே அப்படின்னா இது 2 பக்கமா பிரிஞ்சு போகும், டைல்யூட் ஆகணும். இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நான் சொல்றேன், கடந்த தேர்தல்கள்ல கூட இன்க்ளூடிங் ஸ்டேட் எலெக்ஷனும் சரி பாராளுமன்ற தேர்தலையும் சரி ஓட்டு டிரான்ஸ்பர்ங்கிறது பல வகையில நடந்தது. இப்போ ஒரு விஷயம் கேட்கிறேன், கோர் ஓட்டர்ஸ் தேமுதிக அவங்க ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டிடியூவன்சி சொல்லலாம், இப்போ விருதாச்சலம் இல்லைன்னா வந்து நீங்க வந்து அதை தவிர்த்து மற்ற இடங்களை இப்ப நம்ம விஜயகாந்த் அவர்கள் கூட போட்டிட்டார் இல்லையா இன்னொரு இடம், சோ அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் ஒரு சில பெல்ட்ல அது கூட இப்போ வந்து இல்ல பெருசா இல்ல. பிகாஸ் நீங்க வந்து பிரேமலதா அவர்களே நின்னாங்கன்னா கூட அது வந்து அது ஒரு வெற்றியை ஈட்டி தருவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்குமாங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து அன்னைக்கு இருந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா எரோட் ஆயிடுச்சு அவங்களுக்கு எல்லாங்கிறது பாருங்க. இருந்தாலும் கூட்டணியில இருந்தா எனி கவுண்ட் இஸ் அக்கவுண்ட், அதனால அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து ஒரு கால்குலேஷன்ல தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. இப்போ மற்ற கட்சிகளை நான் சொல்லிட்டேன், சரத்குமார் வந்து அன்னைக்கு மீட்டிங் அப்போ கன்ஃபார்ம் பண்ணல அப்புறம் பண்றாங்கன்னா நான் தெளிவா சொன்னேன் இது டெஃபினட்டா இது நடக்கும் அப்படின்னு. காரணம் என்னன்னாக்க நீங்க இங்க போறதா அங்க போறதா ரெண்டு பக்கத்துலயும் வந்து வேணாம். ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா இது ஒரு லயபிலிட்டி தேவையில்லை, ஒரு சில சமயம் அது வந்து ஜாதி ஈக்குவேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு சில சமயங்கள்ல வந்து மத்த ஈக்குவேஷன்ஸா இருக்கலாம், இதையெல்லாம் ஃபேக்டர் பண்ணி ஓகே பிளஸ் அண்ட் மைனஸ் இது வந்தா நமக்கு வேணா லயபிலிட்டி மேபி அந்த சைட் போடணும். ஆனா கடைசியில எலெக்ஷன் நடக்கும்போது நம்ம பல இடங்கள்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா இந்த ஓட்டு டிரான்ஸ்பர் அலையன்ஸ் கிடையாது, இந்த பர்சன் வெற்றி பெற்றுடக்கூடாது பரவாயில்ல அந்த சைடுக்கு ஓட்டு போட்டுலாங்கிற ஓட்டு டிரான்ஸ்பர் பல இடங்கள்ல நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, நான் பார்த்திருக்கேன் ஃபீல்ட் லெவல்ல இருக்கிறதுனால. இன்ஃபேக்ட் அந்த ஸ்ட்ராட்டஜில நேம் ஒரு 4-5 கான்ஸ்டிடியூன்சில யாரு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள கூப்பிட்டு பேசி இல்ல உங்க இத இப்படி திருப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி அது நடந்தது. சோ அந்த மாதிரியான விவகாரங்களையும் டைனமிக்ஸையும் நம்ம பார்ப்போம். சோ இது எல்லாமே அதாவது சொல்றேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங், நம்ம ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல இது இப்படி அப்படின்னு பார்க்கலாம். பட் அகைன் நீங்க சொன்ன மாதிரி என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பாமக ஒரு தப்பான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க டெசிஷனை சீக்கிரம் எடுக்கணும், ரைட் ஆர் ராங் சீக்கிரம் எடுத்தா மட்டும்தான் அவங்களோட ஓட்டர்ஸ்க்கும் ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட், தே ஷுட் நோ தி பல்ஸ் ஆஃப் தேர் ஃபாலோவர்ஸ். ஏன் காரணம் அப்படின்னாக்க அந்த ஃபாலோவர்ஸ் பல்ஸையும் வச்சு, ஏன்னா அந்த ஃபாலோவர்ஸ் தான் they are going to primarily vote for you. அந்த பல்ஸ் என்ன இல்லையா நீங்க வந்து அந்த பல்ஸ் அதை அகைன்ஸ்டா போறீங்கன்னா கூட நீங்க நரேட்டிவ செட் பண்ணி அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு டைம் வேணும். கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம் கடைசி நிமிஷத்துல சொன்னதுனால வந்து அது பெரிய செட்பேக்ஸ் வந்தது அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கோம். இது இல்லாம இது வந்து அப்ரண்ட் பண்ணணும், அதை வந்து கொஞ்சம் கோட்டை விடுறாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய இது. எந்த பக்கம் போனாலும் சரி, அது பிஜேபி பக்கம் போனாலும் அதிமுக பக்கம், ஏன்னா டெஃபினட்டா விசிகா ஒரு உரைக்குள் 2 கட்சின்ற மாதிரி விசிகா இருக்கிற பக்கம் இவங்க வந்து போக முடியாதுங்கிறது. அதே மாதிரி விசிகாக்கும் நீங்க கரெக்டா சொன்னீங்க, காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல டிஎம்கே இல்லாம வந்து இருக்கிறதுங்கிறது வெரி வெரி டிஃபிகல்ட். அவங்களால வந்து வின் பண்றது நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு ஃபீல்ட் லெவல்ல ஒர்க் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்.
ரெண்டாவதே கூட அந்த சினர்ஜி இருக்கு இல்லையா, அந்த கூட்டணியை பார்க்கும்போது மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அதாவது நேச்சுரல் அலைன்னு சொல்லுவாங்க. இப்போ அத்வானி அவர்கள் உபயோகித்த ஒரு வார்த்தை நேச்சுரல் அலை, ஏடிஎம்கே. காரணம் என்னன்னா இந்த ஆஸ்பெக்ட்ஸ் நான் பேசும்போது பல வாட்டி சொல்லுவேன், ஏன் நேச்சுரல் அலை அப்படின்னா, இந்த ஒவ்வா கூட்டணின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு சிலரை பார்த்தா தே கான்ட் அக்செப்ட் இட். இப்ப நாளைக்கே ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன், ஓவைசியும் பிஜேபியும் கூட்டணி வச்சா ஏன் ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு இல்ல ஃபேக்ட். என்ன சொல்லலாம், ஒரு சிலர் பி டீம்னு சொல்லலாம், ஒரு சிலர் என்ன வேணா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம்ங்கற பாயிண்ட். நான் சொன்னதுக்கு என்ன பிளாக் பண்ணிட்டாருங்க. நான் சொன்னதுக்கு என்ன பிளாக் பண்ணிட்டாரு அவாசி ட்விட்டர்ல. ஓவைசி இஸ் a good friend, but அவர்கிட்ட அது என்ன பாயிண்ட், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஏற்புடையதா இருக்காது. என்னன்னா நீங்க ஆரம்பம் தொட்டே இப்போ ஒரு உதாரணம் பார்த்தோம், நம்ம சமாஜ்வாதி திமுக அதிமுக அதே ஈக்குவலன்ட் இதுல வைக்கிறேன். சமாஜ்வாதி கட்சி, பகுஜன் சமாஜ்வாதி கட்சி, இவங்க ரெண்டு பேரும் தான் தொடர்ந்து முட்டி கொண்டு நீயா நானா நீயா நானா. எப்போ யோகி இது வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சும் தோத்தாங்க. இரு பெரும் கட்சிங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து then they should technically dictate 65% of the votes in UP. ஆனா அவங்க தோத்தாங்க அப்படின்னாக்க எதனால? பிகாஸ் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேரும் போது that creates a very allergic reaction னு சொல்லலாம். ஃபேக்ட் அதுதானே. இப்போ எடப்பாடி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லங்க நாங்க வந்து இந்த தேர்தல் இணைந்து போட்டியிட போறோம்னு ஒரு வார்த்தை சொன்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது, காராபூந்தி பாயாசம் அந்த 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 மாதிரி இருக்கும். அது பாயாசத்துல மிளகா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மாதிரி ஆயிடும். அது நரேட்டிவே மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் தான். சோ நீங்க அடுத்தது உங்களோட பாயிண்ட்ஸ் வைக்கலாம். இல்ல, எனக்கு நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப பளிச்சுன்னு பட்டுச்சு. அதாவது இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ஓட்ஸ். இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து எக்ஸ் கேண்டிடேட் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா அவருக்கு எதிராக இருக்கின்ற ஒரு கேண்டிடேட் கூட அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். இல்லை என்றால் அந்த கட்சியில் இருக்கிற நபர்களே வந்து இந்த மாதிரி எப்பா எங்களுக்கு ஓட் போட்டுறாதீங்க, இன்னாருக்கு ஓட் போடுங்க, அந்த எக்ஸ் கேண்டிடேட் ஓட்டு போடுங்க அப்படின்ற, அதாவது கேங்கிங் அப் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ காங்கிரஸுக்கு எதிராக வந்து ஒரு கேண்டிடேட் இருக்கான்னு வச்சுக்கல, இப்போ காங்கிரஸ் தான் டார்கெட், வந்து காங்கிரஸ் தான். தமிழகத்தை பொறுத்தவரை நம்ம வந்து லெட் அஸ் நாட் மிஸ்டேக், அது அசம்பிளி தேர்தலையும் காங்கிரஸ் தான் இருந்தது, நாடாளுமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் தான் இருக்கிறது ஒவ்வொரு முறையும். திமுக வந்து அந்த அளவுக்கு குறி வைக்கிறது இல்லைன்றதுதான் நான் பார்த்த அளவுக்கு. வந்து காங்கிரஸை குறி வைக்கிற அளவுக்கு வந்து திமுக வந்து குறி வைக்கிறது இல்லை. அப்போ இது டெஃபினெட்லி ஒரு டூவபிள் ப்ரொபோசிஷனாக தான் நான் பாக்குறேன். அதாவது இப்போ அதிமுகவும் பாஜகவும் தனித்து நின்னா கூட சில சிங்க்ரனைசிங் ஃபேக்டர்ஸ் வந்து பல இடங்கள்ல இருக்கிறது. இப்போ வந்து பல மிடில் லெவல் ஃபங்க்ஷனரிஸ் வந்து இப்போ தலைவர்கள் திட்டுறாங்க. இப்போ ஜெயக்குமார் திட்டுறாரு, இந்த இவர் இந்த சேர்மன் பிரசிடென்ட் சேர்மன் திட்டுறாரு, எல்லாம் திட்டுறாங்க, பாஜக திட்டுறாங்க. அதே மாதிரி திருப்பியும் அது ஒரே ஒரு தனி நபர் மேல இருக்கின்ற அந்த விருப்பு வெறுப்பு தான், அண்ணாமலை மேல இருக்கின்ற பிரச்சனை தான் வச்சுங்களேன். பாக்கி ஒன்றும் வந்து யாருமே வந்து அதிமுக தலைவர்களை பத்தி யாரும் ஒன்றும் குறைத்து பேசுறதும் கிடையாது, அதை பத்தி கமெண்டே பண்றது கிடையாதுன்னு வச்சுக்கலாம். அதிமுகவை பத்தி ஜென்ரலா பாஜகவினர் வந்து யாருமே அது கொஞ்சம் மோசமா பேசுகின்ற நபர்கள் கூட பண்றது இல்லை, ட்ரோல்ஸ் தான் பண்றாங்க. அந்த ட்ரோலிங் அப்கோர்ஸ் அது யாரு ஸ்பான்சர் பண்றான்னு தெரியும், அது யாரும் பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க. அப்ப இந்த ஒரு கிரவுண்ட் லெவல்ல அந்த சிங்க்ரனைசேஷன் இருந்தால், அப்ப இந்த இடத்துல வந்து பிஜேபி கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பு அதிகம் என்று பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அது அதிமுகவினர் கூட ஒரு வேளை பிஜேபி கேண்டிடேட்டுக்காக ஒர்க் பண்றக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து நான் காண்கிறேன். அது இந்த தேர்தல் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பர்சனலைஸ்டு தேர்தல். அதாவது இப்ப இருக்கின்ற தொழில்நுட்பம் வைத்துக்கொண்டு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல மட்டும் கிடையாது, எவ்வளவோ கால்ஸே பண்ணலாம். அதாவது அந்த அளவுக்கு வந்து பாஜக ரிசோர்சஸ் இருக்குது. அந்த ரிசோர்ஸை வைத்துக்கொண்டு நிச்சயமாக பர்சனல் கால்ஸே பண்ணி இந்த மாதிரி இவருக்கு வாய்ப்பு கம்மிங்க, இவருக்கு போட்டுருங்க அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து ஒரு தொகுதியில எடுத்துக்கொண்டு போகலாம். 2000 போலிங் பூத்ஸுங்க, 2000 பூத்ஸ்ல வந்து ஏன்னா ஒரு 1000 பேர் நபர்கள் வாக்காளர்கள், இல்லைன்னா 1000க்கு கம்மியான நபர்கள் என்று வைத்தால் கூட அவர்களை வந்து அணுகுவது அதிமுகவுக்கு அந்த மிஷினரி இன்னைக்கும் இருக்கிறது. அந்த மிஷினரி வைத்தே நிச்சயமாக அணுகலாம் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது எப்படி அந்த ஓட் டிரான்ஸ்பர் அது பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த முறை வந்து அப்படி ஏதாச்சும் இடத்துல நடந்ததுன்னா அது இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பார்ட்டிஸ்குள்ள அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதாவது தலைமை கிட்ட கிடையாது,
டிஸ்ட்ரிக்ட் லெவல்லயும் அது கீழே இருக்கின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த அளவுக்கு ஃபீல்ட் லெவல் இல்ல, அப்பதான் தலைமையோட நாடு இருக்கும், ஆனா ஃபீல்ட் லெவல்ல அது நடக்கும். அதான் அதான் அது அடுத்ததாக இந்த பாமகவனுடைய கேஸ் தான் கொஞ்சம் நீங்க குறிப்பிட்டீங்க. கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. ஏன்னா இப்போ போன தேர்தலை நான் பார்த்தோம். அதாவது பன்னீர்செல்வம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு ஹிந்துல. இந்த மாதிரி பாமகவோட இருக்கக்கூடாதுன்னு. அந்த ஒரு என்டையர் இஷ்யூல வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஸ் ஆயிடுச்சு. அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரெயின் வருது ரிலேஷன்ஷிப்ஸ்ல. ஆனா இதுல வந்து பாமகல இருக்கின்ற நபர்கள் வந்து அது ரொம்ப டேக்கன் இட் டு தி ஹார்ட். என்னால் அவர்களுக்கு தான் நட்டம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கடைசியில அதிமுக எல்லாம் ஜெயிச்சு பண்ணிட்டா, பாமகவுக்கு தான் அதுல பெரிய ஒரு நஷ்டம் வருகிறது. பாமகவினர் வந்து அது நிச்சயமாக பாமகவுக்கு பெரிய லாஸ் வருகிறது. அந்த பாமகவினரை பொறுத்தவரை வந்து இந்த முறை அதிமுகவோட போனா அந்த அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகும், நிச்சயமாக அந்த பிரச்சனை இருக்கிறது. வில் இட் ஆக்சுவலி ஜெல், வில் இட் நாட் ஜெல் அந்த பிரச்சனை இருக்கு. தேமுதிகவை பொறுத்தவரை நான் பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். அது வந்து 0.9% வந்து நிக்கின்ற ஒரு கட்சி. இனி ஒரு ஹவ் வில் பிரேமலதா கேப்சர் தி இமேஜினேஷன் ஆஃப் தி பீப்புள், அவ்வளவுதான். இருக்கின்ற தொண்டர்களே போதும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க வந்து 10% வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அதுல இருந்து 0.9ல இருந்து ஒரு 1% அந்த நீடல மெதுவா நகர்த்தினீங்களாலே நிச்சயமாக அடுத்த தேர்தலுக்கு, அதாவது 2026 தேர்தலுக்கு உங்களை நாடி ஆள்கள் நிச்சயமாக வருவார். அது மூவ் பண்ணதான் நமக்கு தெரியவே இல்லை இதுவரை. அதற்கான ஒரு அறிகுறியும் இல்ல, அது ரிவர்சல் தான் மூவ் ஆயிருக்கு. அதான் ரிவர்சல் தான் இதுவரை ரிவர்சல் தான் மூவ் ஆயிருக்கு. மூணாவதாக எம்டிஎம்கே மதிமுக என்ற கட்சியினுடைய அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் என்பது பெரிய கிரைசிஸாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. வெளியே வந்ததுக்கான காரணமே நமக்கு அனைவருக்கும் தெரியும். நான் வந்து அங்க மார்ச் 2006ல கலைஞரோட சங்கம் ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கேன் திருச்சியில. அவர் எங்கிட்ட அடிச்சு சொல்றாரு, இந்த மாதிரி அவன் வருவாயா, அவன் எப்படி நான் என்ன கைவிட மாட்டான் அப்படின்ட்டு பேசுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னால இருக்கிற இன்ஸ்டியூட்ல 2004க்கு முன்னாடி அவரை வந்து சந்திக்கும் போது அந்த கோர்ட் வளாகத்தில் நான் இருக்கிறேன். ஏனென்றால் என்னை வந்து கவர் பண்ண அனுப்புவாங்க. வைகோ வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே வந்து கோர்ட்டுக்கு வருவாரு. ஜெயில இருக்கிறாரு, வேலூர் ஜெயில இருக்கிறாரு பொடா கேஸ்ல. அதுக்கு வந்து கவர் பண்றதுக்காக நான் லொங்கு பைக் எடுத்து அந்த மட்டும் போயிட்டு அங்க இருந்து ஐ யூஸ் டு ஃபைல் ஸ்டோரிஸ். அப்போ அந்த ஒரு முறைதான் இப்ப கலைஞர் அங்க வர்றாரு. வந்த உடனே நான் இவங்க பேசும்போது அந்த இமோஷனல் மீட்டிங்ல நான் இருந்தேன். அப்போ அந்த இமோஷன்ஸ் எனக்கு நன்றாக தெரியும். அப்போ 2006ல வந்து நான் மார்ச் 3ஆம் தேதி 4ஆம் தேதியோ கலைஞரை நம்பி நான் வந்து ஸ்டோரி கூட ஃபைல் பண்ணிட்டேன். அதாவது வைகோ வில் டெஃபினெட்லி கம், இது டிஎம்கே எக்ஸ்பெக்ட்ஸ் வைகோ டு கம் எல்லாம் போட்டு எழுதிட்டேன். அப்போ இன்னைக்கும் நீங்க வந்து மார்ச் 6ஆம் தேதி நினைக்கிறேன், 6ஆம் தேதியோ 5ஆம் தேதி ஹிந்து எடிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து ஏர் என்று கூறுவார்கள். அதாவது சென்னை தவிர இருக்கின்ற நகரங்களுக்கு போற எடிஷன்ல வந்து எம்டிஎம்கே டு பி பார்ட் ஆஃப் டிஎம்கே அலையன்ஸ் இருக்கும். அதே சிட்டி எடிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா எம்டிஎம்கே கட்ஸ் டைஸ் வித் டிஎம்கேன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து வைகோ என்கிட்ட வந்து பொள்ளாச்சியில இருந்து தொடர்பு வந்து பேசினாரு. இல்ல நான் வரவே மாட்டேன், நான் எதுக்கு ஸ்டாலினை கொண்டு போய் முதலமைச்சராக்க வேண்டும் என்றுலாம் பேசினாரு. அப்புறம் துரைமுருகன் சொன்னார். துரைமுருகன் அந்த டைம்ல கூட இருக்காரு. அவன் வரமாட்டான், எனக்கு தெரியும், என் ரூம்மேட்டா இருந்தவன் எல்லாம் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு அதனுடைய முகாந்திரம் என்ன? கடைசியில அவர் வெளியே வந்துட்டாரு. அதன் பிறகு மறுபடியும் போய் சேர்றாரு. இப்போ அதற்கான அந்த எம்டிஎம்கேனுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ன்றது பெரிய கிரைசிஸ். பாமகவுடைய கிரைசிஸ் இருக்கும், அதே மாதிரி ஒரு கிரைசிஸாக தான் இதை பார்க்கிறேன். இது பெரிய ட்ராஜடி. அது தேமுதிக, பாமக, மதிமுக இந்த 3 கட்சிகள் இருக்கின்ற அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ன்றது பெரிய கிரைசிஸ். அப்கோர்ஸ் தேமுதிகவுக்கு வேற காரணங்களுக்காக, ஒரே ஒரு நபர் இருக்கின்ற ஒரு கட்சியான ஒரு காரணத்துக்காக. மதிமுகவுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. மதிமுகவுக்கு இன்னைக்கு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஆனா ஆர்கனைசேஷன் இருந்தும் அவர்கள் என்ன செய்யக்கூடும், என்ன செய்ய வேண்டும் என்றது, அது ஜாதி கட்சி கிடையாது. அப்படி இருந்தும் கூட பாமகவுடைய அந்த ஜாதியிலிருந்து அவர் வெளிவர பார்த்தார்கள். அது ஒர்க் அவுட் ஆகல 2016. சோ என்ன செய்ய போறோம்? கடைசியாக என்னுடைய ஒரே ஒரு சப்மிஷன் இதுதான், நம்மளுடைய புதுச்சேரியை பத்தி தான். புதுச்சேரியில ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் கேம்பிள் நடந்துட்டு இருக்காது நான் பார்க்கிறேன். அது வந்து நம்மளுடைய ரங்கசாமி வந்து டப்புன்னு எந்திரிச்சு சொல்லிட்டாரு, பாஜக கண்டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. எனக்கு அது அவரே கண்டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு பிரச்சனையே கிடையாது, பாஜக யார் வேணா நின்று போட்டுன்னு சொல்லிட்டாரு. என்னை பொறுத்தளவுல அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அது நமசகாயத்தை இங்கிருந்து தள்ளி விடுறதுக்கான ஒரு வழியாகத்தான் பார்க்கிறேன். வேற யாரும் பாண்டிச்சேரிங்கிறது வந்து ஒரு 4-5 பேரை மையமாக கொண்டு நடக்கின்ற ஒரு ரங்கசாமி, நாராயணசாமி, நமசிவாயம், லட்சுமி நாராயணன், இவ்வளவுதான் மொத்தமே. ஜெயக்குமார் கூட இல்ல, அது சிவகாமி 4-5 பேரும் மையமாக அரசியல் நடக்கின்ற ஒரு இடம் என்று வைத்துக் கொள்ளலாம். இவர்களே தான் ஒவ்வொரு கட்சிக்கும் போயிட்டு வருவார்கள். அப்கோர்ஸ் நாராயணசாமி எங்கேயும் போல, பாக்கின்றவர்கள் தான் இப்போ வந்து அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் ஃபேக்டரும் நீங்க பார்க்கணும். என்னன்னாக்க they are in the fag end of their political career.
ஆமா ஆமா, சோ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஏன்னா இப்போ 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 நீங்க இவரையும் பாத்தீங்கன்னாக்க, நம்ம ரங்கசாமி அவர்களை பாத்தீங்கன்னா, இப்போ ஹீஸ் இன் ஸ்டேட் வேர் இதுக்கப்புறம் அது அடுத்த டேர்ம் அவர் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதான் அதான் பார்த்தாச்சு. ஏன்னா எத்தனை டேர்ம் இருந்துட்டாரு இல்லையா? அதான். So பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. ஓ எல்லாம் ஹெல்த் ஃபேக்டர்ஸ் நம்ம எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது. சோ ஓகே, ஒரு டேர்ம் இப்ப இன்னும் முடிக்க போறோம். நம்ம ஒரு டேர்ம் ஹாப்பி, கடைசி இதுவா நல்லா பண்ணியாச்சு அப்படிங்கிற. இதுக்கப்புறம் யார் என்ன பண்ணா என்னங்கிற ஒரு இதுக்கும் வந்துருவாங்க இல்லையா? அதுவும் இருக்கு. இல்ல நான் ஒண்ணு பாக்குறது என்னன்னா, இது வந்து இது கடைசியா வந்து நமசிவாயத்த காலி பண்ற ஒரு யுக்தியாகத்தான் பார்க்கிறேன். அதாவது நமசிவாயம் தான் இப்ப வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கேட்டிருந்தாரு. அது நியர்லி வர்ற மாரியாச்சு. அ ரங்கசாமியினுடைய இல்ல. ஒரே ஒரு அது 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 முன்னெடுப்புனால உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்றேன். மேகால் அவர்கள் வந்து இன்ஃபாக்ட் வந்திருந்தாரு. நான் இவங்க பாண்டிச்சேரி போனவர் கூட. அப்போ அந்த இது டிஸ்கஷன் நடந்தப்பல சோ லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். சோ அது ஹி வாஸ் ஆல்சோ நமசிவாயம் அவரும் ரொம்ப டெஸ்பரேட்டா ட்ரை பண்ணாங்க. ஹி வாஸ் ட்ரையிங் ஹிஸ் பெஸ்ட் ஃபார் அந்த ஆஸ்பெக்ட்ல. சோ இல்ல இப்ப நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இதுதான். அதாவது இவரை வந்து எம்பி அதாவது வேற கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அக்செப்டபிள் ஃபேஸ்ன்னு பாத்தீங்கன்னா பெருசா யாரும் கிடையாது. அப்ப இந்த நபர் தான் அப்கோர்ஸ் வைத்திலிங்கம் இருக்காரு. வைத்திலிங்கு எதிரா யார் கண்டெஸ்ட் பண்ணு? காங்கிரஸுடைய வைத்திலிங்கு எதிரா யார் கண்டெஸ்ட் பண்ணு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் வைத்திலிங்கம் கண்டெஸ்ட் பண்ணுவார்னு வைத்துக் கொள்ளலாம். நாராயணசாமி வந்தா நிச்சயமா அது ஜெயிப்பாங்களான்ற இது பிரச்சனை வரும். இப்ப நமசிவாயத்தை மாதிரி ஒரு நபர் தான் போட வேண்டும். அப்கோர்ஸ் தமிழிசை சவுந்தரராஜன் ட்ரை பண்றாங்க, நிர்மலா சீதாராமன் பேர் அடிபடுது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இல்ல அப்படி இருந்தாலும் தமிழிசை அவர்கள் வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. வந்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து ஸ்கோப் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல. பட் ஏன் காரணம் சொல்றேன்னாக்க, ஒன்ஸ் யூ ஆர் இன்டு திஸ் கவர்னர், இது இப்போ இந்த மாதிரி 2 கவர்னர்ஸ் ஆல்சோ ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற பாயிண்ட். பட் அது அது வந்து ஒரு டிஃபரெண்ட் டான்ஜென்ட். நீங்க ஒரு இதுல இருந்து ஒரு சர்க்கிள்ல இருந்து வெளியில போய் இது எப்படின்னாக்க, நான் ஃபுட்பால்ல இருந்து ரெஃபரி ஆயிட்டு திரும்ப நான் ஃபுட்பாலுக்கு ஃபீல்டுக்கு வரேன் அப்படின்னு இல்ல. கரெக்ட் கரெக்ட் இட்ஸ் கால் ஃபேக்ட் ஆஃப் ஃபேக்ட் இல்லையா? அது அந்த அக்செப்டன்ஸ் அந்த ஆஸ்பெக்ட்ல என்ன இருக்கு, இது எல்லாமும் நம்ம பார்க்கணும் இல்லையா? சோ நீங்க எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் ப்ராப்ளம் என்னன்னா, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருந்து நீங்க வெளியில போயிட்டு திரும்ப உள்ள வருதுங்கிறதோட அந்த அக்செப்டன்ஸ் ஆஸ்பெக்ட் இல்லையா? அது வந்து இஸ் வெரி 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 சேலஞ்சிங். ஓகே, என்ன பொறுத்தவரை வந்து இப்ப நமசிவாயத்தை நிக்க வச்சு அழகு பார்த்து அவர் தோத்த பிறகு அவரை மினிஸ்ட்ரிக்கு மறுபடியும் விடக்கூடாது என்ற ஒரே ஒரு கடைசி ஒரு ஆசை வந்து ஒரு வேலை சீஃப் மினிஸ்டர் இருக்கலாமோ என்ற இல்ல அவர் இல்ல. இன்னும் சொல்ல போனா நம்ம இவர் வந்து இன்னைக்கு பாண்டிச்சேரி சிஎம் இவர் வந்து டார்க் ஹார்ஸ் எல்லாம் நிறுத்தினாரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா. ஆமா ஆமா, அது அதெல்லாம செஞ்சாரு. அங்க சோ அதான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு அந்த ஃபைட். கொஞ்சம் பாஜக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட அந்த ஃபைட் ரொம்ப பாஜக ஏன் அதை ஸ்ட்ராட்டஜிக்கா பாக்குறாங்கன்னாக்க, இப்போ முதல்ல நீங்க பாருங்க, கோவா ஏன் ஸ்ட்ராட்டஜிக்னாக்க அது சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள். பாண்டிச்சேரி ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள். பிகாஸ் இட்ஸ் a touch point for multiple states. ஆமா ஆமா. சோ அந்த அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ்னால அது இருக்கு. நீங்க அது இருக்கிறதுனால நீங்க சவுத்ல வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இல்லன்னு நீங்க சொல்ல முடியாது. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இதுவே நீங்க அதே மாதிரி நீங்க சொன்னது காங்கிரஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காங்கிரஸ் வந்து ஒரு பக்கம் காங்கிரஸ் முக்து பாரத் அது இதுன்னு ஒரு பக்கம் சொன்னா கூட, இன்னொரு பக்கம் இட் பிகேம்ஸ் லைக் a cat and mouse game. நான் இந்த பக்கம் கை வைக்கிறேன், அந்த பக்கத்துல இருந்து வெளியில வர மாதிரி பாத்தீங்கன்னா கர்நாடகால இந்த பக்கம் அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து தெலுங்கானா. சோ அது ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் அந்த கேம் தான். நம்ம ஒரு கேம் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு தலை வந்ததுன்னா நீங்க அந்த இடத்துல அடிக்க போகும்போது அந்த இடத்துல போகும்போது இன்னொரு எனிவே சுவாரஸ்யமான டிஸ்கஷன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.